நான் போட்டு விடுறேன்னா சரி ஓகே. எவ்வளோ தூரம் நடந்து போவீங்க? நீண்ட தூரம் நடந்தால் களைச்சி போய்விடும் சரிங்களா. அப்படின்னும் போது என்னன்னா அவர் சொல்றாரு 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும் திட்டம் சரிங்களா. அவரு ரொம்ப எளிமையா பேச தெரியும். பேச்செல்லாம் கேட்டுருக்கீங்களாமா? யூடியூப்ல அவருடைய பேச்செல்லாம் தான் கேட்டு பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அதோட ஒன்று பார்த்தீங்கன்னா நெல்லை கண்ணன் ஐயா ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா காமராஜர் பத்தி பேசுவார், எல்லாத்தையும் பேசுவார். நெல்லை கண்ணன் அவர் தமிழ் கடல் சொல்லுவாங்க. அவரை ரொம்ப முக்கியமான நபர். கம்பராமாயணத்தை அவரை மாதிரி சொல்ல ஒரு ஆளே கிடையாது. ரெஃபரன்ஸே கம்பராமாயணத்துக்கு நம்ம நெல்லை கண்ணன் ஐயா தான். அவர் திருநெல்வேலி. இப்போ பாடலாசிரியர் கபிலன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரோட மகன் தான் அவர். கபிலன் தான் அவரோட மகன். அவங்க அப்பா தான் நெல்லை கண்ணன். ஆக சிறந்த தமிழ் பற்றாளர். அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். காமராஜருடைய விருப்பத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். நம்ம மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதியை எதிர்த்து போட்டியிட்டவர். அவர் போட்டியிடுறது ஒரு தைரியம் வேணும்ல, அவரோட பேசுகிற ஒரு தைரியம் வேணும்ல. அவரே தமிழ் ஆளுமை மிக்க சிறந்த தலைவர். அவரோட பேசணும்னா நம்ம கலைஞர் அவர்களை கீழே உட்காந்து படித்தவங்களே இன்னைக்கு இப்போ மந்திரியாக இருக்க மிஸ்டர் ஜெகத் ரட்சகன் சார் இருக்காங்க. அவங்களாம் ஆழ்வார் சொல்லுவாங்க, தமிழ் ஆழ்வார்னுவாங்க. ஆழ்வார்னா சாதாரண விஷயம் இல்லாமல் அவங்க பேசுகிற தமிழ் நம்மளுக்கு பிரமிப்பாக இருக்கும். அவ்வளோ பேசுவாங்க. கலைஞர்கிட்ட கீழே உட்காந்து படித்தவங்க. அதேமாதிரி பாக்கியராஜ் அவர் பேரை சொல்லவே மாட்டார், கருணாநிதி பேரை சொல்லவே மாட்டார். கலைஞர் தான் சொல்லுவார், கடைசியும் கலைஞர் தான் சொல்லுவார் சரிங்களா. எம்ஜிஆரும் கலைஞர் எதிர் துருவமாக இருந்தாலும் 2 பேரும் அவ்வளோ அவங்க மேலே அவ்வளோ பற்று உள்ளவங்க. அவங்க அதில் விட்டு தர மாட்டாங்க. ஏன்னா அவங்கள நாட்டுக்காக பாடு பண்ணணும், மொழிக்காக பாடு பண்ணணும். 2 பேரும் அப்படி பண்ணவங்க தான். சில பல லாபங்கள் நஷ்டங்கள்லாம் இருக்கும், ஆனால் இதெல்லாம் முக்கியமானது சரிங்களா. அதே மாதிரி இவரும் அப்படி தான் முழுக்க முழுக்க வாழ்க்கையை திருமணமே செஞ்சுக்காம வாழ்க்கை மக்களுக்காக அர்ப்பணிச்சு போயிட்டாங்க சரிங்களா. பள்ளி நிகழ்ச்சி அதாவது நிகழ்வு 3 பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடியேற்ற அவரை அழைத்தனர். அவர் கொடியேற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர். அப்பொழுது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான். இது கேட்பாங்கம்மா, இன்னும் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். எப்படின்னா எந்த பள்ளியில் விழுந்ததுன்னு அதெல்லாம் அந்த டீட்டெயிலாக இருக்குது. அது அடுத்த மற்ற வகுப்பில் வரும்போது படிச்சுக்கலாம் சரிங்களா. மழை எங்கே எப்போனா கொடியேற்றும் போது அவன் மயங்கி விழுந்தான். அனைவரும் பதட்டம் அடைந்தார். தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர். அதாவது மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். யாரு இவர் கேட்கிறார்? சிஎம். எதுவும் சாப்பிடவில்லை என்றால் அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார். மாணவன் சாப்பிட எதுவுமே இல்லை என்று பதில் கூறினார். இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். எத்தனை வேளை? ஒருவேளை உணவு. சத்துணவுக்காலாம் பள்ளிக்கூடம் வந்தவங்க இருக்காங்கம்மா. நானும் ஒருவன் சத்துணவுக்காலாம் பள்ளிக்கூடம் போயிருக்கேன் சரிங்களா. சாப்பாடு இல்லை, அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போயிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க தமிழ்நாடு அரசு? அப்போ காலையில் ஒரு உணவு, மதிய உணவு, அப்போ 2 வேளை உணவு கொடுத்துட்றாங்க. இரவு மட்டும்தான் நம்ம வீட்டில் சாப்பிட்றாங்க. புரியுதுங்களா மாணவர்களுக்கு? அது இல்லாமல் நம்ம முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா புரதச்சத்து நிறைய கொடுத்தாங்க. சுண்டல், பட்டாணி, அதாவது தானிய வகைகள்லாம் கொடுத்தாங்க. முட்டை ஒரு முட்டை இருந்தது, அப்புறம் 2 முட்டையை மாற்றினாங்க. அப்புறம் வாரம் ஃபுல்லாக முட்டை, தினந்தோறும் முட்டை. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தினந்தோறும் முட்டை போடுவாங்க. தினந்தோறும் முட்டை. நாங்கள் படிக்கும்போது 1 முட்டை போட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு அதை 2 முட்டை வாரத்தில் 2 முட்டை அப்படி மாற்றினாங்க. அப்புறம் நம்ம சில ஜெயலலிதா அம்மா வந்தவொடனே தினந்தோறும் முட்டை பருப்பு வகைகள் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளோ சத்து கிடைக்குமா? தினந்தோறும் முட்டை சாப்பிட்டா எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்காதுல்ல, ரொம்ப எனர்ஜி. முட்டை ரொம்ப நல்லது. மற்றதில் கிடைக்கிற சத்தை விட முட்டையில் கிடைக்கிற சத்து ரொம்ப அதிகம். அதுக்கெல்லாம் அடித்தளை யாரு, வழிகாட்டி யாரு? கர்ம வீரர் காமராஜர் சரிங்களா. காமராஜர் அசால்ட்டாக சொல்லிடக்கூடாது வார்த்தையை. முன்னாள் முதல்வர் ஐயா கர்ம வீரர் காமராஜர் சரிங்களா. அவங்களாம் இன்னைக்கு அடித்தளம் நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் பரமைக்குடி தலைப்பாளையத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார். இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவார்கள்? பார்க்குறாரு, தண்ணி போகுது, எப்படி பசங்க போவாங்க? சுற்றியும் தான் போவாங்கன்னு அங்கே பள்ளிக்கூடம் கட்ட சொல்கிறாரு. இல்லை ஐயா, நம்மளுடைய அரசாங்க வழிமுறைப்படி கட்ட முடியாது அப்படின்னு அதை நான் ஆர்டர் போடுறேன், இந்த மாதிரி தண்ணி போகிற இடமா இருந்தால் அங்கேயே கட்டிக்கலாம், அதுக்கு முன்னாடியே கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பார்த்துட்டு திரும்ப
அதை திருத்தி ஆர்டர் போட்டு கொடுப்பாரு. அங்கே வந்து ஸ்கூல் வந்துடும். மறுபடியும் மழை காலத்தில் போகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்கூல் வந்துடும். ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார்? நம்ம ஐயா காமராஜர். குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? அவர் தான். பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார்? இது மூணும் அப்படியே கேட்பாங்க டிஎன்பிசியில். பாவெல்லாம் பார்க்க மாட்டாங்கம்மா, அப்படியே கேட்டுருவாங்க. நம்ம நினச்சா இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். இந்த 3 கொஸ்டினும் அப்படியே கேட்பாங்க டிஎன்பிசியில். சரிங்களா? தெளிவாக கேட்பாங்க, அப்படியே கேட்பாங்க, மாற்ற மாட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம இதை தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. கல்வி விதிகளை மாணவர்கள் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாடும் இடங்களிலே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா? யாரு? நம்ம ஐயா தான். சரிங்களா? கொஸ்டின்ஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எல்லாமே கொஸ்டின்ஸ் தான். எல்லாமே ஒன்றும் இல்லை. இந்த யார் தெரியுமா மட்டும் தூக்கிடுவாங்க. சிந்தனையாளர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான். தெரியுமா மட்டும் தூக்கிடுவாங்க. தூக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போய் கொஸ்டினா. அவர் தான் கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர் ஆவார். இதில் என்னன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர். அந்த கல்விக்கண் திறந்தவர் அந்த பட்டம் யாருக்கு கொடுத்ததுன்னா தந்தை பெரியார் கொடுத்தார். அது முக்கியமானது. அது கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன் கேட்பாங்கன்னா, இப்போ நடக்கிற ஆட்சி வந்து திமுக ஆட்சி. சரிங்களா? பெரியார் கொள்கையை பேஸ் பண்ணி வருது. ஸோ அவங்க அது சம்மந்தமாக பெரியார் சம்மந்தமான விஷயம் நிறைய கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இது கண்டிப்பாக கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? திமுக ஆரம்பிச்சது எதுக்காகனா காங்கிரஸுக்கு எதிராக ஆரம்பிச்சாங்க. இவர் காங்கிரஸ் கட்சியோடைய தலைவர், காங்கிரஸ் மூலியமாக நின்று ஜெயிச்சு நம்ம